நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். குரு வக்கர நிவர்த்தி இந்த உலகத்தில் செய்யும் ஜாலங்கள் என்ன? நம்ம ராசி அடிப்படையில் என்னங்க நடக்குது? இந்த குரு வக்கர நிவர்த்தி பார்க்கணுமா? உலக அளவில் மாற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணமே குரு வக்கரம் பெறும்போதாங்க. குரு வக்கரம் பெற்றிருக்கும்போது நகையோட ரேட்டு என்னங்க கூடியிருக்கு? இந்த 4 மாதத்தில் ரேட்டு, அந்த ரேட்டை நம்ம வாழ்நாள் நினச்சி பார்த்துருப்போமா? வாங்குறதா கண்ணில் பார்க்குறதா? இதுதான் இது. சரி, இது மட்டும்தான் கூடிச்சா? விலைவாசி கூடிட்டே இருக்கே. அடிப்படை தேவையிலிருந்து சார் இடம் வீடெல்லாம் கண்ணில் நினைக்க கூட முடியாதுங்க, அப்படி ஆகிப்போச்சு. அப்போ வாங்குகிற அனைத்தும் விலைவாசி கூடுது. ரைட், இது மட்டுமா? கையிருப்பு பணம் கரையுதே. நிறைய பேத்துக்கு திருமண பேச்சுவார்த்தை வரைக்கும் தடை ஏற்பட்டது. இது அத்தனைக்கும் காரணம் குரு என்ற ஒரு சுபகிரகம் மாறி இருப்பது. சுபகிரகம் வந்தவுடனே இந்த குரு வக்ரத்தில் ஃபஸ்ட்டு குரு வக்ர நிவர்த்தி, சுக்கரன் உச்சம் பெறுது. சுக்கரன் உச்சம் பெறனால என்ன சார்? சுக்கரனுங்கிறது 16 வகை செல்வத்துக்கு அதிபதிங்க. குரு பணத்தை மட்டும் கொடுப்பாருன்னா சந்தோஷத்தை கொடுக்க. சுக்கரன் இருந்தால் தாங்க சந்தோஷம், குழந்தை பிறப்பு, தாம்பத்தியம் ரீதியாக ஹாப்பினஸ், மனசு சௌக்கியமாக இருக்குன்னா சுக்கரன் வேணும். நினைப்போம்ல, நம்ம ஏதோ ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஒரு கேளிக்கை விடுதி போகிறோம் அப்படின்னா சுக்கரன் தேவை. சரி, அதிகாரம் நிர்வாகம் இதோட ராகுக்கேதுக்குள் அனைத்து கிரகம் அடைபடுது. இந்த நேரத்தில்ங்க செல்வ செழிப்பு, லட்சுமி கடாட்சங்கள், சொத்து சுகங்கள், இடம் வீடு சம்மந்தப்பட்ட அமைய, பிஸ்னஸில் அதீத வளர்ச்சி ஏற்படைய, எதிரிகள் சம்மந்தப்பட்டது விலக, திருஷ்டி தோஷமாக இருக்கா, செய்வனையாக இருக்குமான்னு டவுட் வந்தது இல்லையா, அதற்குண்டான விடிவு காலம் என்ன, இது மாதிரி பலதரப்பட்ட பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசிகிட்டே இருக்கும், நடக்கலை. எல்லாமே நடக்கிற மாதிரி இருந்தால் தடைப்படுது. இதில் இந்த காதல் என்ற ஒரு விஷயம் திருமணமாக கூடுமா இல்லையா, இது பால ரைட். இப்போ குரு வக்கர நிவர்த்தி வந்து உங்கள் ராசியில் 3ஆம் இடத்துலேருந்து 7, 9, 11 பார்க்குறார். 11 லாபஸ்தானம், 9 பாக்யஸ்தானம், 7ஆம் இடம் திருமணம் நிவர்த்தி ஸ்தானம். ஆக மொத்தம் நமக்கு இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி நல்ல காரியம் நடக்க வந்தாச்சு. அப்போ நமக்கு ராசிக்கு என்னங்க நடக்குது அதையும் பார்த்துட்டு நிச்சயமாக இது உங்கள் லைஃப்க்கு டேர்னிங் மூமெண்ட்டாக இருக்குது, மாற்றுக்கிறது இல்லை. ரைட், முழுமையாக உங்கள் ராசியை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசி அன்பர்களே, குரு வக்கர நிவர்த்தி. இந்த வக்கர நிவர்த்திகள் யாருக்கெல்லாம் யோகமோ கும்பராசிக்கு யோகம். குருவின் பாக்கிய பார்வை, 9ஆம் பார்வை முழு சுபராக வருகிறது. இத்தனை நாளாக ஏன் சார் எல்லாமே பேச்சுவார்த்தையாக இருந்ததே, பணம் சம்பாதிச்சது கூட கொஞ்சம் குறைஞ்சதே, இது மாதிரி இருந்தது. அப்போ நிறைய மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்பு இந்த ராசிக்கு உண்டு. பார்ப்போம். கும்பராசினா தைரியம் மிக்க ராசிங்க. காலபுருஷனுக்கு 11ஆம் இடம், சனி என்ற வீட்டதிபதி. இந்த ராசிக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ். நான் நிறைய பேர்த்து சொல்லிட்டேன், உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சமாக இருக்கும், படிப்படியாக குரோத் ஆகும், வெயிட் பண்ணணும். பொதுவாக அந்த ஒரு யூடியூப் சேனல் இருக்கிற கும்பராசிக்கு ரொம்ப அவசரப்பட்டாங்க, டக்குன்னு வரணுன்ட்டாங்க. சார் உங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ் தான், நீங்கள் மினிமம் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் க்ரோத்துன்னு. 3 மாதத்துக்கு அப்புறம் சொல்கிறாரா சார், மில்லியன் லெவலில் போகுது சார் அப்படிங்கிற. அப்போ அவங்க அமைப்பே அதுதான். விளம்பரம், ஆன்லைன், இந்த மாதிரி விஷயத்தில் இந்த ராசிக்கு யோகம் தாங்க. சரி, ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்ப்போம். இந்த கும்பத்தை பற்றி ஆன்லைன், இது தைரியம் எல்லாமே சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு நல்ல பலன், குரு பலன் இருக்குது. சந்தோஷம், மகிழ்ச்சி பொங்கும் கால சூழ்நிலை வந்திருக்கு. நெகட்டிவிட்டி விலகிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு ராகுபவன் என்னைக்கு வந்தாரோ குழப்பத்தை கொடுத்துட்டு இருந்தார். இது அதுன்னு போட்டு திடீர்னு பார்ட்னர்ஷிப் பிரச்சனை கூட வந்தாச்சு. இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு மன தைரியம் பிறக்கிறது, முடியும் என்ற நம்பிக்கை, குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கிறது, ஒரு சில அடிக்ஷன்லேருந்து வெளியே வர வாய்ப்பு பிறந்தாச்சு. ஆக மொத்தம் ஃபஸ்ட்டு திருமணம் தாங்க. திருமணத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்த கும்பம்னு சொல்லலாம். ராசியில் ராகு குழப்பத்தை கொடுத்து, 7ல் கேது, திருமணம் இருக்கா இல்லையா, பேச்சுவார்த்தை, ஒரு ஜோசியம் இருக்குங்கிறீங்க, ஒருத்தர் இல்லைங்கிறாங்க, எங்கள் பக்கம் நாங்கள் பேசுகிறோம், அந்த பக்கம் சொல்கிறேங்கிறாங்க வரலன்னு. நிறைய பெண்களே பார்த்திங்கன்னா இந்த தத்தளித்து இருந்தாங்க. ஆனால் இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு சில பரிகாரம் பண்ணணும். அது ஜாதக ரீதியாக வரும். ஏன்னா கோச்சாரத்தில் ராகு கேது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அப்போ பரிகாரம் செய்து திருமணத்துக்கு பார்க்கும்போது நிச்சயமாக மனதுக்கு பிடித்த வரன் வரும். கூட்டு உடன்படிக்கையில் ஒப்பந்தங்கள் உண்டு. உங்கள் ராசிக்கு 5லிருந்து குரு பார்க்குதே. அப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் லாபம் இருக்குங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். இந்த நேரத்தில் புது தொழிலோ, புது விஷயங்களோ, புது ஒப்பந்தங்களோ போட காலகட்டம் வந்திருக்கு. சார் பிஸ்னஸில் ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன், பிஸ்னஸ் நானே எடுத்து பண்ணலாமா இல்லை வேலையாட்கள் போட்டு பண்ணலாமா. பொதுவாக இந்த ராசிக்கு வேலையாட்கள் செட் ஆகும். ஒரு சில முக்கியமான விஷயத்தை வேலையாட்கள் கொடுத்துக்கணும். ஒரு சில ஆன்லைன் பேஸ் பண்ணி கொடுத்துடணும். ஒரு சில இதெல்லாம் இந்த டைரியோ நோட்டோ மெயின்டைன் பண்ணால் ஜெயிக்கும். அதாவதுங்க, டீட்டெயிலிங், கணக்கு விளக்குகள் எப்பொழுதும் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுற கும்பம் தான் ஜெயிக்கும். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு நோட்டு போட்டு எழுதிடணும். ஏன்னா 10ஆம் அதிபதி 3ஆம் அதிபதிங்க. இப்போ டீட்டெயில் டாக்குமெண்ட் டேட்டா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் ஆன்லைன், வேலையாட்கள், சிலதோட பயணங்கள், ட்ராவல் உண்டு. நிறைய பேத்துக்கு வெளிநாடு, வெளிமாநிலம், அடிக்கடி ட்ராவல் இருக்குது. அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க, ஜெயிச்சிடுவீங்க.
மைண்டு தான் இந்த ராசிக்கு குறிப்பாக மாரியம்மன் வழிபாடு தான் கொடுக்கப்படுது. மாரியம்மன் நிறைய கோயில் வழிபாடு ரெண்டுலையும் சொல்ல போகிறேன், அது பொது பரிகாரமாக இருக்கும். மாரியம்மன் வழிபாடு பாருங்கள் சார். லாபம் வந்துடுமா? உங்கள் ராசிக்கு 2 லாபம் உண்டு, பண வருவாய் உண்டு, இடம் வீடு வாங்க அமைப்பு உண்டு, சொத்து சுகங்கள் சேர்க்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு போய் சும்மா பார்த்துட்டே இருப்பாங்க, இடம் இருக்கா வீடு இருக்கா, வாங்குறாங்களோ இல்லையோ போய் பார்ப்பாங்க, இது என்ன ரேட்டு இது என்ன ரேட்டு, அது அந்த வரவங்கட்டெலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வீடு பராமரிப்பு, வண்டி பராமரிப்பும் உண்டு. இடம் வீடு வாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, திடீர் தகவல் வரும். அது என்ன எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு. டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி வாங்க வேண்டிய சூழ்நிலைகள். சார் வேலை ரீதியாக 6ஆம் அதிபதி மேலே ராகு போகும்போது வேலையை மாற்றணும், கடன் வாங்கணும், கடனை அடைக்கணும். இந்த வேலையில் என்ன பண்ணலாம்? பொதுவாக ஃபஸ்ட்டு வேலை. சார் வேலை என்ற ஒரு விஷயம், ஒரு மாறுதல் உண்டு. புதுசாக படிக்க வேண்டியது. இப்போ ஒரே ப்ராஜெக்ட் மாற்றிட்டாங்க, அது பார்த்தா எனக்கு தெரியாத ஃபீல்டு கற்றுக்கிற மாதிரி வந்துருச்சு. சார் வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குன்னு வேறு பக்கம் மாறலான் இருக்கேன். ஆனால் என்னென்னா இருக்கிற பக்கம் நல்லா இருக்குது, மாறினா நல்லாயிருக்கும். இந்த 2 ஒரு டிசிஷன் மேக்கிங் மட்டும் பார்த்து போடணும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்த நேரத்தில் ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன், இந்த உலக அளவில் போர்லாம் போயிட்டுருக்கு, கரெக்டாக இருக்குமா, சேஃபா அப்படின்னு தோணும். ஆக மொத்தம் வேலையில் மாறுதல், ஒரு யூனிக் சேஞ்ச் இருக்குது, ஜெயிச்சிருவீங்க. அது பார்த்து தான் போகணுமா இல்லையா, என்ன வேலைக்கு போகணுங்கிறத பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான், 2இல் சனி பகவான் வந்தாலே வாக்குப்பளிதம் உண்டு. பணம் 2இல் சனி தான் கோடீஸ்வர யோகம். ஆனால் ஜோசியர் தரிதர யோகம்பாங்க. திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு 2இல் சனி எப்படி இருக்கார். அம்பானி, இந்த அம்பானி இல்லை, முதல்ல இவங்க 2 பேர்த்தோட அப்பா, அவங்க 2இல் சனி. அப்போ உங்கள் ராசிக்கு 2இல் சனி வந்தால் சாரை கொடுக்கறத கொடுத்துரும் சார், சனி பெருக்காக வேலை செஞ்சுருங்க. சனி 2இலிருந்து 8ஆம் வீட்டை பார்ப்பதால் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது, உணவு பழக்க வழக்கங்களோடு மாற்றணும். இந்த ராசிக்கு அப்டமன் பிரச்சனை, இப்போ தான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், அது பண்ண உடல் உபாதைகள் உண்டு, சரி செய்யணும். உணவு கட்டுப்பாடு, எண்ணெய் பலகாரங்கள் சம்மந்தப்பட்டது கவனமாக பார்க்க வேண்டிய அம்சமும் உண்டு. இருக்கிறத சொல்லிடணும் இல்லையா? சரி. ஆனால் சகோதர சகோதரிகள், மூத்த சகோதரிகள் லாபம் உண்டு. இந்த நேரத்தில் தொல்லை கொடுத்தவர்கள், தொந்தரவு கொடுத்தவர்கள் விலகுவார்கள். எதிரியை வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. காம்படிஷன் ஒன்று சைன் பண்ணி ஜெயிச்சு காட்டக்கூடிய காலகட்டம். புகழ் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது. ஆக மொத்தம் வெரி குட் டைம்னே சொல்லலாம். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.